இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொன்னாரு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்களை கூலிங்கா எதுவும் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. உங்களுக்கு சில்லுன்னு குடிச்சா மறுபடியும் மூச்சு திணறல் வந்துருமா. அத மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா குடிக்க போயிட்டு இருக்கீங்க. அத என்கிட்ட கொடுங்க. நான் மட்டும் இத பார்க்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? கூலிங்கா சாப்பிட்டு உடம்பு ஏதாவது சரியில்லாம போச்சுன்னா ஃபங்க்ஷன் டைம்ல சிரமம் ஆயிரும்ல. மகாவுக்கு என் மேல எவ்வளவு அக்கறைன்னு பாத்தீங்களா தம்பி? கூட்டத்திலயும் நான் ஜூஸ் குடிக்க போறேன்னு தெரிஞ்சு கரெக்டா வந்து புடிச்சிட்டா. டாக்டருக்கு பயப்படுறனோ இல்லையோ, உனக்கு நான் பயந்துதான் ஆகணும். நல்ல பொண்ணு. மத்தவங்களை அக்கறையா பாத்துக்கிறதுல மகாவை அடிச்சிக்கவே முடியாது. தங்கமான குணம். அம்மா, இனி உங்க கேட்டா கூட ஜூஸ் குடுக்காதீங்க. சரிங்க. சரியா? ஏய், என்ன மகா, நீ என்ன நம்பாம அந்த பொண்ணுகிட்ட ஜூஸ் குடுக்க வேண்டான்னு சொல்ற? இப்ப என்ன, நான் ஜூஸ் குடிக்க கூடாது அவ்வளவுதானே? அம்மா தாயே, இனிமே நான் ஜூஸே குடிக்கல, போதுமா? பயங்கர அக்கறை அவளுக்கு என் மேல. ஒரு நிமிஷம், அந்த ஜூஸ குடுமா, நான் குடிச்சிடுறேன். மா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், குடு, நான் குடிச்சிடுறேன். அம்மாடி, ஒரு நிமிஷம், இங்க வா. எனக்கு வேண்டாம், கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்கு. இதா. சரிங்க சார். வந்தவங்களுக்கு யாருக்கா கொடுத்துருங்க. அப்படியா? கோல்டா இருக்கா? கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரியா இருக்குக்கா. அந்த வேலைக்காரியால நாம நினைக்கிற எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ரீயும் அம்பிகாவும் ஏன் பிரபாவும் எல்லாம் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்ல? எல்லாம் இத்தால விதி. அக்கா, நல்ல வேலை மாமா அதை வாங்கி குடிக்கல. அவர் அந்த ஜூஸை எடுத்ததுமே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நானும் அவளை எப்படியாவது நிச்சயத்துக்கு வரவிடாம பண்ணலான்னு பார்த்தேன். இனிமே அந்த அம்பிகா ஜூஸ குடிக்க மாட்டான். ஜூஸ தானே குடிக்க மாட்டா, கண்டிப்பா வேற ஏதாவது சாப்பிடதான் போறா. நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறவ கண்டிப்பா நான் சொன்ன வேலையை முடிப்பா.